ஸோ கட்டாயம் இனிமேல் அவுட்ரீச் ஒர்க்கருக்கு ஆண்ட்ராய்ட் மொபைல் இருந்தே ஆகணும், இல்லைன்னா நம்ம டே டு டே ஒர்க் பண்ண முடியாது. ஸோ ப்ளே ஸ்டோரில் போயிட்டு நாக்கோ சோச் ஆப் அப்படின்னு அடிச்சிங்கன்னா இந்த மாதிரி வரும். ஸோ நாக்கோ சோச்னு அடிச்சுட்டு இந்த இதை கிளிக் பண்ணிங்கன்னா வரும். நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கறனால இது வந்து அன்இன்ஸ்டாலாக ஓப்பனான்னு கேட்குது. நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிடுங்க. ஸோ இதுதான் அந்த பேஜோடைய ஃபஸ்ட்டு பேஜு. இதில் பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் லாகின் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கேயே ஒரு ஐ பட்டன் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அதை கிளிக் பண்ணிங்கனாலே தெரியும். இதில் வந்து ஓஎஸ்டி ஃபெசிலிட்டி நர்ஸ் அவங்க அடிக்க முடியும். டிஐயோடைய அவுட்ரீச் ஒர்க்கர்ஸ் மட்டும்தான் பண்ண முடியும். அப்புறம் பிஎஸ்டி சர்வீஸில் கவுன்சிலர், வேறு யாரும் இதில் யூஸ் பண்ண முடியாது. இப்போ நம்ம ஆல்ரெடி யூசர் ஐடி பாஸ்வேர்டெலாம் தனியாக பிஎம் எம்என்இ கவுன்சிலருக்கு க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ அவங்களாம் வந்து சிஸ்டமில் தான் பண்ண முடியும். அவுட்ரீச் ஒர்க்கர்ஸ் மட்டும்தான் மொபைல் அப்ளிகேஷன் யூஸ் பண்ண முடியும். ஏன்னா ஃபீல்டில் அவங்க டே டு டேயில் என்னெல்லாம் பண்ணுறாங்களோ அது எல்லாமே வந்து இதில் என்ட்ரி போட்டு அவங்க வந்து டெய்லி ஆக்டிவிட்டீஸை 1-to-1 இருக்கட்டும், காண்டம் கொடுக்குறதா இருக்கட்டும், ரெஃபர் பண்ணுறதா இருக்கட்டும், இதெல்லாம் என்ட்ரி போட போகிறாங்க. அதுதான் எப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் இப்போது ஓகே. இப்போ நம்ம வந்து சாம்பிளுக்கு ஒரு அவுட்ரீச் ஒர்க்கரோட ஐடி எடுத்திருக்கோம். ஸோ இதில் வந்து அவங்களோட யூசர் ஐடியை நம்ம வந்து என்ட்ரி போட்டுக்கணும். எம் சுரேஷ். ஸோ அவரோட பாஸ்வேர்டு வந்து ஸோ அவங்க யூசர் ஐடி பாஸ்வேர்டு நம்ம கொடுத்த உடனே அவங்களுடைய ஃபஸ்ட்டு பேஜ் ஓப்பன் ஆயிரும். ஸோ இதுதான் அந்த மொபைல் அப்ளிகேஷனோட மெயின் பேஜ். இதில் பார்த்தீங்கன்னா ஆட் பெனிஃபிஷியரி இருக்குது, கமாடிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் இருக்குது, ரிஸ்க் அசஸ்மெண்ட் இருக்குது, ஸ்க்ரீனிங் இருக்குது. இந்த 4 டேப் இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா ஆக்டிவிட்டீஸ் இருக்குது, ரிப்போர்ட்ஸு இருக்குது, அதுக்கப்புறம் ப்ரொஃபைல் இருக்குது. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு லாகின் பண்ண உடனே ப்ரொஃபைலை கிளிக் பண்ணுங்கள். ப்ரொஃபைலை கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் பேர் தானா, உங்கள் ரோல் கரெக்டாக இருக்கா, நீங்கள் ஓடபிள்யூவா, உங்கள் என்ஜிஓ பேர், யூசர் நேம், இமெயில் ஐடி, மொபைல் நம்பர், பாஸ்வேர்டு இதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. எல்லா வேலையும் முடிச்சிட்டிங்கன்னா இந்த கடைசியில் இந்த பட்டனை கொடுத்தீங்கன்னா லாக் அவுட் ஆயிரும். இந்த மொபைல் நம்பர், பாஸ்வேர்டு வந்து எதுவும் சேஞ்ச் பண்ண வேண்டாம், டிஃபால்ட்டாக கொடுத்ததே இருக்கட்டும். ஸோ இப்போ இதுதான் ப்ரொஃபைல் செக்ஷன். இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட் செக்ஷன் இருக்குது. இதில் சர்வீஸ் கேலண்டர் இருக்குது, பியர் எஜுகேட்டரோட பர்ஃபார்மன்ஸ் இருக்குது, ஹெச்ஆர்ஜிஸோட லைன் லிஸ்ட்டு இங்கே கொடுத்துருக்காங்க. இப்போது இந்த ஆக்டிவிட்டீஸ் டேப் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட் பெனிஃபிஷியரி இருக்குது. இந்த ஆட் பெனிஃபிஷியரி கிளிக் பண்ணிங்கன்னா நியூ ஆட் பெனிஃபிஷரியாக புதுசாக ஒரு நியூ ஐடி நீங்கள் ஃபீல்டில் கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னா இதில் வந்து தான் இனிமேல் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணணும். ஸோ பெனிஃபிஷரி ஹெச்ஆர்ஜி டீட்டெயில்ஸ், அவங்க ப்ரைமரி கேட்டகரியா, அவங்க ப்ரைமரி கேட்டகரி என்னது எம்எஸ்எம். இந்த அவுட்ரீச் ஒர்க்கர் வந்து எம்எஸ்எம் டிஜி பார்க்குறவர், அதனால் அது அசைன் பண்ணியிருக்கு. ஆல்ரெடி உங்கள் எம்என்இ வந்து கம்ப்யூட்டரில் எல்லாேருக்கும் அசைன் பண்ணியிருக்காங்க. அசைன் பண்ணது மட்டும் தான் இங்கே டிஸ்பிளேயில் வரும். ஸோ இப்போ இந்த சுரேஷ் வந்து திடீர்னு போய் எஃப்எஸ்டபிள்யூ பார்க்க முடியாது, ஏன்னா அவங்க அசைன் பண்ணலை. ஸோ இப்போ எம்எஸ்எம். ஸோ செகண்டரி கேட்டகரி தேவையில்லை. சப் கேட்டகரி எம்எஸ்எம்மில் இவர் யார், இவர் டிடி. ஸோ இப்போ ப்ரொசீட் இப்படி கொடுத்தீங்கன்னா ஒவ்வொன்றா அடுத்தடுத்தது போகும். நம்ம ஃபார்ம் ஏ எப்படி எழுதுகிறோமோ அந்த ஃபார்ம் ஏவை கம்ப்ளீட்டாக இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போதைக்கு நான் வந்து இதில் பேக் போயிடுறேன், நான் டெமோக்காக தான் அதை கொடுத்துருக்கோம். இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா கமாடிட்டி டிஸ்ட்ரிபியூஷன். இந்த கமாடிட்டி டிஸ்ட்ரிபியூஷனில் போயிட்டு இங்கே வந்து பேர் கொடுக்கணும். ஸோ பேரோ இல்லை யூஐடி நம்பரோ நீங்கள் என்ட்ரி போட்டிங்கன்னா இங்கே வந்து நம்ம அவங்களுக்கு யாருக்கு காண்டம் டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறோம் அப்படின்றத நம்ம கொடுக்கலாம். இப்போ உங்களுக்கு பேர் தெரியல, இல்லை நான் டைப் பண்ண வரலை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா இந்த ரிப்போர்ட்ஸ் இருக்குல்ல கீழே, இந்த ரிப்போர்ட்ஸில் போயிட்டு உங்கள் ஹெச்ஆர்ஜி லைன் லிஸ்ட்டை நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ லைன் லிஸ்ட்டில் இங்கே எம்எஸ்எம்மில் யார் இருக்கா, எத்தனை பேர் இருக்காங்கன்னு இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ லைன் லிஸ்ட்டில் 8 பேர் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கு. இவருக்கு டிஜி கிளிக் பண்ணிங்கன்னா டிஜியோட லைன் லிஸ்ட்டு இங்கே காமிக்கும். டிஜி இன்னும் அசைன் பண்ணலை. இது எப்படி வரும்னா உங்கள் எம்என்இ வந்து உங்கள் அவுட்ரீச் ஒர்க்கருக்கு யாரெல்லாம் பேர் எஜுகேட்டர், அந்த பேர் எஜுகேட்டருக்கு யாரெல்லாம் நம்ம ஃபார்ம் பியில் அசைன் பண்ணியிருப்போம் இல்லையா, அந்த மாதிரி அசைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ இது வந்து இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கனால கொஞ்சம் கொஞ்சமாக அசைன் பண்ணிகிட்ருக்காங்க. உதாரணத்துக்கு இந்த ஆனந்த் அப்படின்றத பார்த்துக்கோங்க. ஆனந்துன்றவரே வந்து ஒரு பேர் எஜுகேட்டர், அதனால தான் இங்கே பாருங்கள் கோடு இங்கே பின்னு சொல்லுதா. இதை கிளிக் பண்ணிங்கன்னா அவங்க யூஐடி ஆனந்த் யார், என்ன அவர் ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்றது இருக்குது. இங்கேயே கமாடிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் இருக்குது, ஸ்க்ரீனிங் இருக்குது, ரிஸ்க் அசஸ்மெண்ட் இருக்குது. இங்கேயே நம்ம டேரெக்டாகவும் கொடுக்கலாம், வெளியில் போய்ட்டு அங்கேயும் கொடுக்கலாம். இப்போது மணிவண்ணன். ஸோ இவர் வந்து பியர் எஜுகேட்டர் கோடு பார்த்துக்கோங்க. இவங்களுக்கெல்லாம் யார் பிஇ அப்படின்றது இங்கே கீழே இருக்குது. சரிங்களா. இப்போது நம்ம இந்த வந்து மணிவண்ணன் இவருக்கு வந்து கொடுக்கலாம். ஸோ மணிவண்ணன் இங்கே இருக்குது. டேரெக்டாக இங்கேயும் நம்ம கிளிக் பண்ணி கமாடிட்டி டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம், ஸ்க்ரீனிங் கொடுக்கலாம், ரிஸ்க் அசஸ்மெண்ட் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா இங்கே போய்ட்டும் நம்ம
நம்ம ஆக்டிவிட்டீஸ் இருக்கு இல்லையா, இங்கே கமாடிட்டி டிஸ்ட்ரிபியூஷன்லேயும் கொடுக்கலாம். இப்போ மணிவண்ணன்னு பேர் தெரிஞ்சு போச்சு. ஃபஸ்ட்டு 3 லெட்டர் மட்டும் நம்ம அடித்தா போதும். இங்கே பார்த்தீங்களா, மணிவாசகம், மணிவண்ணன், அவங்க பேர்லாம் டிஸ்பிளே ஆகும். ஸோ இப்போ இந்த மணிவண்ணன் நான் இப்போ கிளிக் பண்ணேன்னா இவர் தானான்னு கரெக்ட் பண்ணாங்க. வயசு, அவர் கோடு நம்பர், டிஐயோடைய ஐடி நம்பர் இதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். பார்த்துட்டு ப்ரொசீட் டிஸ்ட்ரிபியூஷன் கொடுத்துடணும். ப்ரொசீட் டிஸ்ட்ரிபியூஷன் கொடுத்தா இங்கே காண்டம் டிஸ்ட்ரிபியூட்டட், இங்கே ஆடுன்னு ஒரு பட்டன் இருக்குல்ல, இந்த ஆட் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா காண்டம் எவ்வளோ கொடுக்கணும், ப்ராடக்ட்டோட பேர் என்னன்னு கேட்கும். ப்ராடக்ட்டோட பேர் என்ன, லூப்ரிகேட்டட் காண்டம் கொடுக்க போகிறோம். பேட்ச் நம்பர் என்ன, இந்த பேட்ச் நம்பர்லாம் கொடுக்க போகிறோம். அந்த பேட்சில் நம்மகிட்ட ஆஃபீஸில் எவ்வளோ ஸ்டாக் இருக்குன்னா 10,000 ஸ்டாக் இருக்குதுன்னு காமிக்குது. இப்போ மணிவண்ணனுக்கு நம்ம எவ்வளோ கொடுக்க போகிறோம், ஒரு 5 காண்டம் கொடுக்குறோம். கொடுத்துட்டு இங்கே ஆடு குவான்டிட்டி இன்னும் வேணும்னா கொடுக்கலாம், அப்படி இல்லைன்னா நம்ம இது பண்ணிக்கலாம். ஆடு கொடுத்துட்டோம்னா 5 காண்டம் கொடுத்ததா வந்துருச்சு. இப்போது சோஷியல் மார்க்கெட்டிங் கொடுத்துருந்தோம் அப்படின்னா இந்த சிஎஸ்எம்மை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணால் போதும். இல்லை அப்படின்னா அதை நீங்கள் அப்படியே விட்டுறலாம். அதர் ப்ராடக்ட் எதுவும் கொடுக்குறோமா, இப்போ லூப்ரிகன்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா இங்கே அடுத்ததில் போய் அதர் ப்ராடக்ட்ஸில் ப்ராடக்ட் நேம் என்ன, இங்கே ஹோல் பிளட்டுன்னு இருக்குது, இது வந்து ஹெச்ஐவி டெஸ்ட்டு பண்ணியிருந்தால் மட்டும் இங்கே கொடுப்போம், இல்லைன்னா அதை வந்து கொடுக்க மாட்டோம். ஸோ இப்போதைக்கு நம்ம அதர் ப்ராடக்ட்ஸ் இவங்க நம்ம லூப்ஸ் ஆட் பண்ணலாம். இவங்ககிட்ட ஸ்டாக் இல்லைன்னா லூப்ஸ் இன்னும் ஆட் பண்ணாமல் இருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து எம்என்இ ஆட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ இவர் என்ன பண்ணியிருக்கீங்க, 1-to-1 பார்த்துருக்கீங்களா, 1-to குரூப்பில் பார்த்துருக்கீங்களா, 1-to-1 அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கோங்க. ரிப்போர்ட்டட் காண்டம் யூசேஜ் டியூரிங் லாஸ்ட் செக்ஸ். இப்போ லாஸ்ட் செக்ஸில் இவர் காண்டம் பயன்படுத்தினாரா இல்லையா, ஆமாம் பயன்படுத்தியிருக்காரு அப்படின்னு. இப்போது அதுக்கப்புறம் டேட்டு, இன்றைக்கி தேதியில் தான் இவரை வந்து நம்ம 1-to-1 பண்ணியிருக்கோம், அதனால் இன்றைக்கி டேட்டு அதை கொடுத்துடலாம். இப்போ டிஸ்ட்ரிபியூட் கமாடிட்டி கொடுத்துட்டிங்க அப்படின்னா இப்போ இவர் பேரில் சப்மிஷன் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துடுச்சு. ஸோ இன்றைக்கி டேட்டில் இவரை 1-to-1 மூலமாக இவருக்கு 5 காண்டம் கொடுத்துருக்கோம் அப்படின்றது கமாடிட்டி டிஸ்ட்ரிபியூஷன். அடுத்தது பார்த்திங்கன்னா ரிஸ்க் அசஸ்மெண்ட்டு. இப்போது ரிஸ்க் அசஸ்மெண்ட்டு நம்ம யாருன்னு தெரியும், அப்கமிங் அசஸ்மெண்ட்டுன்னு இங்கே இருக்குது இல்லையா, இந்த அப்கமிங் அசஸ்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் ரிஸ்க் அசஸ்மெண்ட் பண்ணாமல் இருக்காங்கன்ற நேம் வந்து டிஸ்பிளே ஆகும். இப்போ நம்ம இன்னும் ஃபுல்லாக உங்கள் எம்என்இ கொடுக்காதனால இதில் வந்து வரல. ஸோ அதனால் இங்கே செலக்ட் பெனிஃபிஷரி நம்ம அந்த மணி அவருக்கே வந்து பண்ணலாம். ஸோ அந்த மணிவண்ணன் எஸ் இவருக்கு தான் பண்ணோம். இந்த மணிவண்ணன் எஸ் கிளிக் பண்ண உடனே அவர் பேர் எல்லாமே வந்துடும். ஸோ இதில் வந்து ப்ரொசீட் டு அசஸ்மெண்ட் அப்படின்றத கிளிக் பண்ணிடலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபார்ம் பியில் இருக்குது இல்லையா, ரிஸ்க் அண்ட் வல்னரபிலிட்டி அசஸ்மெண்ட், அந்த 7 கேள்வி அதுதான் இங்கேயும் இருக்கும். இப்போ இவர் வந்து எவ்வளோ என்கவுண்டர், மோர் தென் 15 நோ, 5 காண்டம் கொடுத்துருக்கோம். காண்டம் ரெக்வயர்ட் பர் வீக்கு 5. ஃபர்ஸ்ட் இயர் இன் செக்ஸ் ஒர்க்கர், ஏஜ் 27 இருந்துச்சு, இங்கே 25 இருக்குது, அதனால் இது கிடையாது நோ. எஸ்டிஐ ரிப்போர்ட்டட் இருந்ததா அவருக்கு, இல்லை. ஆல்கஹால் கன்சப்ஷன் அவருக்கு இருக்கா, எஸ் இருக்குது. அன்சேஃப் செக்ஸ் மணிக்காக இருக்காரா, இல்லை. அதுக்கடுத்து லாஸ்ட்டு லோ காண்டம் யூசேஜ் எதுவும் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. அசஸ்மெண்ட் டேட்டு இன்றைக்கி, ஆட்டோமேட்டிக்காக அடுத்த அசஸ்மெண்ட் 3 மாதம் கழிச்சுன்றதை வந்துடும். ஸோ ஒவ்வொரு அவுட்ரீச் ஒர்க்கரும் இனிமேல் நீங்கள் பார்க்குற 250 பேருக்கும் ரிஸ்க் அசஸ்மெண்ட் நீங்கள் தான் பண்ணணும். ஸோ அன்னன்னைக்கு ஃபீல்டில் பார்க்குறவங்கள நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். வித்தின் 3 மாதத்துக்குள்ளே நம்ம ரிஸ்க் அசஸ்மெண்ட், நீங்கள் ஒரு அவுட்ரீச் ஒர்க்கர் பேர் எஜுகேட்டர் தான் பார்ப்பாங்க, நீங்கள் நிறையா பார்க்க மாட்டீங்க. ஸோ 3 மாதத்துக்குள்ளேயாவது நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்னா உங்கள் அசைன்டு டார்கெட்டை ஒரு தடவையாவது ரீச் பண்ணியிருக்கணும். ஸோ இதை முடிச்சுட்டு நீங்கள் நேற்று டேட் பண்ணணும்னு வச்சுக்கலாம், கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துடணும். சாரி, இங்கே வந்து என்னென்னா வயலன்ஸ் நம்ம ரிப்போர்ட் பண்ணலை. ஸோ அதனால் வயலன்ஸ் ரிப்போர்ட்டடாக இல்லைன்னோ கொடுத்துட்டு இங்கே சப்மிட் கொடுத்துட்டோம் அப்படின்னா சப்மிட் ஆயிரும். ஸோ இது வந்து ரிஸ்க் அசஸ்மெண்ட்டை எப்படி ரெக்கார்ட் பண்ணுறது அப்படின்றது. இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனிங். ஸோ ஸ்க்ரீனிங்கில் வந்து 2 விதமாக இருக்குது. ஒன்று வந்து ஐசிடிசியை வந்து நம்ம சர்வீஸை என்ட்ரி போடுறது, இன்னொன்று ரெஃபர் பண்ணுறது. இப்போ இந்த ஸ்க்ரீனிங்கில் பார்த்தீங்கன்னா இப்போ இதை அந்த மணி 3 லெட்டர் அடிச்சிங்கனாலே இது எல்லாமே காமிக்கும். இந்த மணிவண்ணன் எஸ், இந்த மணிவண்ணன் எஸ்ஸுக்கு செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா ப்ரொசீட் டு ஸ்க்ரீனிங். ஸோ இதில் இவருக்கு என்னவா நீங்கள் கொடுக்க போகிறீங்க, ஹெச்ஐவிக்கு ரெஃபர் பண்ண போகிறீங்களா, சிஃபிலிஸ்க்கு பண்ண போகிறீங்களா. இப்போது சிபிஎஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஹெச்ஐவி ஸ்க்ரீனிங் ஸ்டேட்டஸ் நான் ரியாக்டிவ், இன்றைக்கி தேதியில் பண்ணியிருக்கீங்க. நெக்ஸ்ட்டு ஸ்க்ரீனிங் எப்போ, 6 மாதம் டியூ டேட் என்னன்றது அதுவே வந்துடும். சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா இன்றைக்கி சிபிஎஸ் பண்ணுற எல்லாருமே இன்றைக்கி உதாரணத்துக்கு ஒரு அவுட்ரீச் ஒர்க்கர் 10 இது பண்ணியிருப்பார் அப்படின்னா அந்த 10 இதில் போய் என்ட்ரி போடணும். இல்லை நான் வந்து ரெஃபர் தான் பண்ண போகிறேன் அப்படின்னா ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணி ரெஃபர் ஃபார் டெஸ்டிங் அட் ஐசிடிசி இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணணும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே டேட் எதுவுமே வராது. இப்போது நீங்கள் சப்மிட் கொடுத்துடணும், அவ்வளோதான். சப்மிஷன் சக்ஸஸ்ஃபுல்லி. இது சப்மிஷன் ஆயிடுச்சா, எங்கே போச்சு தெரியாது. அப்போது என்ன ஆகுனா, நீங்கள் இங்கே ஃபீல்டில் ரெஃபர் பண்ணுற ஒவ்வொரு என்ட்ரியும் உங்கள் எம்என்இயோட யூசர் ஐடி லாகினுக்கு போகும். ஸோ அவரோட லாகினில் போயிட்டு இப்போ இந்த மணிவண்ணனை
அவர் நீங்கள் எந்த சென்டருக்கு அனுப்ப சொல்கிறீங்களோ அந்த சென்டருக்கு அவர் தான் ரெஃபர் பண்ண முடியும், அனுப்ப முடியும். ஸோ நீங்கள் அவர் ரெஃபர் பண்ணது எல்லாமே உங்கள் எம்என்இயோட இதில் இன்வெர்ட் ரெஃபரலில் அந்த டெஸ்டிங் அண்டு லிங்கேஜஸ் டேபில் ரெஃபரல்ன்ற காலத்தில் இன்வெர்ட்டில் வந்து நிற்கும். அதை போயிட்டு அவர் ரெஃபர் பண்ணி எங்கே அனுப்பணும் அப்படின்றத அவர் ரெஃபர் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் ரெஃபரிங். இது இப்போது ரிப்போர்ட்ஸ் பார்ப்போம். ரிப்போர்ட்ஸ் பார்க்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்வீஸ் கேலண்டர் இருக்குது. ஸோ சர்வீஸ் கேலண்டரில் அதே மணிவண்ணன், இந்த மணிவண்ணனுக்கு கமாடிட்டி கொடுத்துருக்கோமா, டெலிவர்டு இங்கே 7ஆம் தேதி பாருங்கள், இன்றைக்கி தேதியில் காண்டம் கொடுத்துருக்கு, நீங்கள் காமிச்சிருக்கா. ஒரு ஸ்க்ரீனிங் எதுவும் பண்ணியிருக்கா மணிவண்ணனுக்கு வந்து மிஸ்டு அப்கமிங்கில் இருக்குது. மணிவண்ணனுக்கு எதுவுமே பண்ணலை. ஆனால் 6ஆம் தேதிக்கு எதுவும் பண்ணோமா, 6ஆம் தேதியை சூஸ் பண்ணிவிட்டு பண்ணனா பார்க்கலாம். ரிஸ்க் அசஸ்மெண்ட் எதுவும் பண்ணியிருக்கோமா, 7ஆம் தேதி ரிஸ்க் அசஸ்மெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி இவங்க சர்வீஸ் கேலண்டரில் என்ன இருக்குது அப்படின்றத பார்க்க முடியும். டேட்டு போய் இங்கே நம்ம மந்த்து மாற்றிக்கிட்டு போன மாதத்துக்கு என்ன இருக்குது அப்படின்றத கொடுக்கலாம். ஸோ போன மாதத்துக்கு நம்ம ஏதாவது கொடுத்துருக்கோமா, ரிஸ்க் அசஸ்மெண்ட் காண்டம் கொடுத்தோமா, இல்லை, இங்கே எதுவுமே காமிக்கல. இங்கே கீழே ஒரு ரெட் கலரில் டாட் வச்சு டெலிவர்டுன்னு இருக்கா, அது இந்த கேலண்டருக்குள்ளே எங்கேயுமே இல்லை. ஸோ அப்போது நம்ம ஜூன் மாதத்துக்கு தான் கொடுத்துருக்கோம். ஸோ அப்போ ஜூன் மாதத்துக்கு பார்த்திங்கன்னா இதெல்லாம் நடந்திருக்கு. ஸோ இது தான் வந்து அவங்களுக்கு நடந்துச்சா இல்லையான்றதை செக் பண்ணுறோம் சர்வீஸ் கேலண்டர். ஸோ அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா பியர் எஜுகேட்டரோட பர்ஃபார்மன்ஸ். ஒரு பியர் எஜுகேட்டர் எப்படி வேலை செய்கிறாங்க இல்லையா அப்படின்றத ஒரு அவுட்ரீச் ஒர்க்கரே தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஸோ இந்த பிஇ பர்ஃபார்மன்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா தெரியும். இப்போது பியர் எஜுகேட்டரோட கோடு என்னன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், இல்லை பேர் தெரிஞ்சிருக்கணும். நம்ம ஏற்கனவே பார்த்தோம் ஆனந்த் அப்படின்னு ஒரு பியர் எஜுகேட்டர் இருந்ததுன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ பியர் எஜுகேட்டர் பர்ஃபார்மன்ஸ் வேணும் அப்படின்னா அந்த பியர் எஜுகேட்டர் பர்ஃபார்மன்ஸ் டேப்பை வந்து நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த இது ஓப்பன் ஆகும். ஸோ எல்லாருமே ஒரு அவுட்ரீச் ஒர்க்கர் உங்கள் பியர் எஜுகேட்டர் கோடு என்னன்றதை வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ பியர் எஜுகேட்டர் கோடுன்றது சிஸ்டம் அசைன் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்கும். உங்கள் எம்ஐனிட்ட கேளுங்க. யூஐடி கிடையாது, டிஐ கோடு கிடையாது. பியர் எஜுகேட்டர்னு ஒரு கோடு அசைன் ஆகும், ஒரு 4 டிஜிட்ஸில். அதை வாங்கி வச்சுக்கோங்க. இல்லைனா நேம் கொடுத்து டைப் பண்ணலாம். இப்போ இவரோட பியர் எஜுகேட்டர் பார்த்தீங்கன்னா ஹம்சுதீன்னு ஒருத்தர் இருக்கார். ஸோ நான் அந்த ஃபஸ்ட்டு 3 லெட்டர் அடிக்கிறேன். ஸோ அவர் பேர் வந்துருச்சு. ஸோ இப்போ இவர் பேரை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா கீழே வந்து இவர் என்ன பண்ணார், இந்த வாரம் என்ன பண்ணார், இந்த 7ஆம் தேதி வரைக்கும் ஃபஸ்ட் வீக்கில் என்ன பண்ணார், ஒரு 1-to-1 கூட பண்ணலை, கான்டென்ட் டிஸ்ட்ரிபியூட் பண்ணலை, எதுவுமே பண்ணலை அப்படின்றது காமிக்குது. இதே மந்த்லி வியூவுக்கும் அது என்ன பண்ணாங்கன்னு காமிக்கும். ஸோ வீக்லி ரிப்போர்ட்டு இந்த பியர் எஜுகேட்டர் எத்தனை பேருக்கு வேலை செஞ்சுருக்காங்க, காண்டம் கொடுத்துருக்காங்க, 1-to-1 பண்ணாங்க, எவ்வளோ புது ஐடி கண்டுபிடிச்சாங்க, இது எல்லாத்தையுமே நம்ம இந்த டேப்பில் வந்து பார்க்க முடியும். ஸோ இது எல்லாமே உங்கள் எம்என்இ கிட்ட சொல்லி அந்த பிஏ அசைனிங், அவுட்ரீச் ஒர்க்கர் அசைனிங், ஹெச்ஆர்ஜி அசைன் பண்ணுறதெல்லாம் அசைன் பண்ண சொல்லிடுங்க. அதெல்லாம் முடிச்சா தான் பண்ண முடியும். ஸோ இப்போ நம்ம இந்த கேலண்டரை யூஸ் பண்ணி போன மாதத்துக்கு கூட பார்க்கலாம், போன மாதம் என்ன அப்படின்றது. ஏன்னா நம்ம இன்னும் ஆட் பண்ணல, அதனால் இங்கே எல்லாமே 0ல் இருக்குது. ஸோ இப்போ ஜூன் மாதம் எந்தெந்த மாதத்துக்கு வேணும், எந்த வாரத்துக்கு வேணும், அந்த வாரத்துக்கையும் நம்ம இங்கே செக் பண்ணி பார்க்க முடியும். ஸோ இதுதான் வந்து பியர் எஜுகேட்டருடைய பர்ஃபார்மன்ஸை வந்து நம்ம பார்க்குறது. ஸோ மறுபடியும் ஒரு தடவை சொல்லிடுறேன். ஆக்டிவிட்டீஸில் பார்த்தீங்கன்னா ஆட் பெனிஃபிஷரி இருக்கும், கமாடிட்டி டிஸ்ட்ரிபியூஷன், டெய்லி நம்ம காண்டம் கொடுக்குறது இருக்கும், ரிஸ்க் அசஸ்மெண்ட் இருக்கும், ஸ்க்ரீனிங் இருக்கும். இந்த ரிஸ்க் அண்ட் வல்னரபிலிட்டியை பொறுத்தளவுக்கு நம்ம ஒரே நாள்லேயே உட்காந்து ஒரு மாதத்துக்கு 3 மாதத்துக்கு என்னன்றதை நம்ம அந்த ரிஸ்க் அண்ட் வல்னரபிலிட்டி ஃபார்மேட்டில் ஃபில் பண்ணுவோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்க ஃபீல்டில் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ அப்போ தான் சிஸ்டமில் வந்து நீங்கள் பார்க்குற டேட்டில் இன்றைக்கி ஒரு 5 பேர் 1-to-1 பண்ணிங்கன்னா அந்த 5 பேருக்கு ரிஸ்க் அண்ட் வல்னரபிலிட்டி ரிஸ்க் அசஸ்மெண்ட் பண்ணிங்கன்னா இதே டேட்லேருந்து 3 மாதம் கழித்து அவங்க நெக்ஸ்ட்டு டியூ டேட் வரும். ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அப்கமிங் என்னன்றது அந்த தேதியில் உங்களுக்கு வந்து வந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்க்ரீனிங். ஸோ ஸ்க்ரீனிங்கை பொறுத்த அளவுக்கு டேரெக்டாக என்ட்ரி போடுறதையும் நீங்கள் அப்படியே கொடுத்து என்ட்ரி போடலாம், இல்லைனா ரெஃபர் பண்ணவும் செய்யலாம் ஐசிடிசிக்கு. நீங்கள் சிபிஎஸ் கேம்ப் வச்சு பண்ணிங்கன்னா நீங்களாகவே ஆப் ஓப்பன் பண்ணி இன்றைக்கி நான் ஒரு 30 பேருக்கு சிபிஎஸ் டெஸ்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அப்படியே ஓப்பன் பண்ணி யார் யாருக்கு பண்ணீங்க அப்படின்றத கொடுத்துட்டு நீங்கள் டேரெக்டாகவே என்ட்ரு போடலாம். ஸோ இந்த ரிப்போர்ட்ஸை பொறுத்தளவுக்கு சர்வீஸ் கேலண்டரில் என்ன இருக்குதுன்னு பார்க்க போகிறீங்க. பியர் எஜுகேட்டர் பர்ஃபார்மன்ஸ், உங்கள் ஹெச்ஆர்ஜி லைன் லிஸ்ட். உங்களுக்கு வந்து உங்கள் ஆன்கோயிங் 248 இருக்குது அப்படின்னா 248 பேரோட நேம் லிஸ்ட்டு கீழே டிஸ்பிளே ஆகும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து ப்ரொஃபைல். ஸோ ப்ரொஃபைல் செக்ஷன் ஏற்கனவே சொல்லிட்டோம். ஸோ இப்போ எல்லா வேலையும் முடித்த உடனே சிம்பிள் இங்கே ஒரு பேருக்கு நேராக ஒரு பட்டன் இருக்கா, இதை கொடுத்தீங்கன்னா லாக் அவுட் ஆயிரும். ஸோ இப்போ லாக் அவுட் ஆகிட்டு வெளியில் வந்தாச்சு. ஸோ இதுக்கு மேலே உங்கள் பிஎம் எல்லாருமே வந்து நீங்கள் உங்கள் அவுட்ரீச் ஒர்க்கருக்கு இதை டெமோ பண்ணி காமிங்க. எல்லாருக்கும் ஸ்க்ரீனில் போட்டு உங்கள் ஆஃபீஸில் இருக்கிற சிஸ்டமில் போட்டு காமிச்சு
பண்ண சொல்லுங்கள், ப்ராக்டிஸ் பண்ண சொல்லுங்கள். மொபைல் அப்ளிகேஷனை லாகின் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அவங்க மொபைலில் இதெல்லாம் வந்து டே டு டே ஆக்டிவிட்டியை ஸ்டார்ட் பண்ண சொல்லுங்கள். ஒன்ஸ் இந்த லாக்டவுன் கம்ப்ளீட் ஆன உடனே இமீடியட்டாக இது எல்லாமே வந்து ஆரம்பிக்கணும். பிஃபோர் இது ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் எம்என்இ எல்லாத்துக்குமே அந்த பிஇ ஓடபிள்யூ அசைன் பண்ணுறது நம்ம ப்ரீவியஸ் வீடியோ போட்டிருக்கோம். பெரிய ஒரு 1.5 மணி நேரம் வீடியோ இருக்குது, சோச்சோட கம்ப்ளீட் யூசேஜ். அந்த வீடியோவை பார்த்து எம்என்இ வந்து ஒவ்வொரு அவுட்ரீச் ஒர்க்கருக்கும் பேர் எஜுகேட் யாருன்னு அசைன் பண்ணியிருப்பீங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஹெச்ஆர்ஜிக்கும் யார் பேர் எஜுகேட்டர், யார் அவுட்ரீச் ஒர்க்கருன்றதை அசைன் பண்ணணும். நம்ம ஃபார்ம் பியில் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் அசைன் பண்ண ஒழிய இந்த இது வந்து இவங்களால அவுட்ரீச் ஒர்க்கரால் பண்ண முடியாது. நீங்கள் அதை அசைன் பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா இந்த 1-to-1 காண்டம் டிஸ்ட்ரிபியூஷன் இது எல்லாமே ஃபீல்டில் இவங்களே வந்து அப்லோட் பண்ணிடுவாங்க. சரி, இதுக்கு மேலே உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் உங்கள் கன்சர்ன் பிஓஸை காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்கள் ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. தேங்க்யூ.